வாயினால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்ற ஜோதியை பிரகாசிக்க செய்வான் என்கின்ற வாக்குறுதி இன்னும் அல் குர்ஆனிலே தொடர்ந்து விருந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அதனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய சமகால முஸ்லீம் உலகை நாம் திரும்பி பார்க்கின்ற போது உலகத்தின் பார்வையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தின் பார்வையும் இப்போது மத்திய கிழக்கின் பக்கம் திரும்பி இருக்கிறது. பல சகாப்தங்களாக புகைந்து கொண்டிருந்த ஒரு தீ இப்பொழுது கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. பலஸ்தீன் இஸ்ரேல் மோதல் என்பதுதான் பொதுவாக அடிக்கடி நிகழுகின்ற மோதல்களாக இருந்து வந்த நிலையில் அவ்வப்போது வேறு சில மோதல்களும் உலக சமுதாயத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இப்போது மத்திய கிழக்கிலே மூண்டிருக்கின்ற இந்த பாரிய போர் நிலைமை அடுத்த கட்டம் என்னவாகும் என்கின்ற பலத்த எதிர்பார்ப்புகளோடு உலக பொருளாதார நெருக்கடி ஒன்று தோன்றுமா என்கின்ற அச்சத்தையும் விளைவித்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய மோதல், அரபு நாடுகளின் மீதான தாக்குதல்கள் என்று ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பரபரப்போடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் பாரிய சதித்திட்டங்கள், பாரிய இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முஸ்லிம் உம்மத் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒட்டுமொத்த அரபு தலைவர்களும் இதற்கு எதிராக இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலிலே அவசரமாக குதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் அதன் அடிவருடிகளுக்கும் அடிமைத்தனமாக இருந்து கொண்டு முஸ்லிம் உம்மத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தற்போது மூண்டிருக்கின்ற இந்த மோசமான போர் சூழல் என்பது மிக ஆபத்தானது. எப்போதுமே ஒரு யுத்தம் நல்ல விளைவுகளை கொண்டு வருவது கிடையாது. அது மோசமான விளைவுகளைத்தான் இரு தரப்புகளுக்கும் கொண்டு வரும். இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத சூழல்களில் யுத்தம் என்பது கட்டாயமாக்கப்பட்டு விடுகிறது. இப்போது அரபு உலகத்திலே முஸ்லிம் உம்மத்தினுடைய ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்தை என்ன கண்ணோட்டத்தில் நாம் நோக்க வேண்டும், எப்படி இதனை நடுநிலையான பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நடுநிலையான பார்வையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது இரு வேறு துருவ நிலைகளில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சாரார் இப்போது ஈரான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது, அமெரிக்காவை எதிர்த்திருக்கிறது, ஓரளவுக்கேனும் இஸ்ரேலின் மீது சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இருந்தாலும் ஈரானினுடைய 90% அவர்களுடைய மெஜாரிட்டி சனத்தொகை ஷியா சிந்தனை பிரிவினராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 90% அதிகமானவர்கள் ஈரானிலே வாழ்பவர்கள் ஷியா சிந்தனை பிரிவை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு 10% குறைவானவர்கள் தான் சுன்னி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தபூர்வமானது. எனவே இதனை முஸ்லிம்களுடைய வெற்றியாக பார்க்கக்கூடாது, இது ஈரானினுடைய வெற்றியாக பார்க்கக்கூடாது, இது ஷியாயிசத்தின் வெற்றி என்ற ஒரு பார்வையிலே முழுமையாக இதனை எதிர்க்கின்ற அல்லது அதற்கு எதிராக மிக மோசமாக கருத்தாடுகின்ற அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கூட சில போது அங்கீகரிக்கின்ற நிலைமைக்கு சில முஸ்லிம்களுடைய நிலை சென்றிருக்கிறது. இது ஆபத்தானது. இதுவும் ஒரு தவறான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. மறுபுறத்திலே ஈரான் இப்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காக ஓரளவுக்கேனும் துணிச்சலுடன் அரபு தேசத்துக்குள் காசாவுக்காக குரல் கொடுக்கின்ற அவர்கள் மறைமுகமான எண்ணங்கள் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அது அல்லாஹு ஆலம். இருந்தாலும் தைரியமாக குரல் கொடுக்கின்ற ஒரு சாராராக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த ஈரானை முழுமையாக அங்கீகரிக்கின்ற நிலைப்பாடும் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலைப்பாடு அல்ல. ஈரான் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இருக்கிறது, முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்கு அவர்கள் நடத்திய யுத்தங்கள் இருக்கிறது, அகண்ட பாரசீக கனவை அடிப்படையாக கொண்டு பெரிய முஸ்லாமிய ஷியா சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கனவுகள் இருக்கிறது. எனவே ஈரானுடைய எல்லா செயற்பாடுகளும் அவருடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் முஸ்லிம் சமூகத்துக்கு முன்மாதிரியானவை, அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் தவறானது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த இரண்டு நிலைப்பாடுகளுமே இரு வேறு தீவிர நிலைப்பாடுகளாக இருக்கின்றன. இதற்குள் நாங்கள்
ஆனால் ஒரு நடுநிலைமையான பார்வையோடு இதனை அணுகுவதுதான் தற்போதைய முஸ்லிம் உம்மத்துக்கு மிகவும் சாதகமானது, மிகவும் சூட்சுமமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு மூன்றாவது நிலைப்பாட்டுக்குள் நாங்கள் வர வேண்டும். அந்த மூன்றாவது நிலைப்பாடு காய்தலுவத்தலின்றி நீதியின் பக்கம் தலை சாய்ப்பதாக, இஸ்லாமிய உம்மத்துக்கு எது நலன் பயக்கும் என்ற ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில் நாம் எடுக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர இங்கு கொள்கை அடிப்படையிலே அல்லது நாம் ஏற்கனவே பின்பற்றிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு சார்பான சிந்தனைகளின் அடிப்படையில் இந்த முடிவு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஈரான் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் தான், அதனை யாரும் நியாயப்படுத்த முடியாது. குறிப்பாக சிரியாவிலே நிறைய முஸ்லிம்களுக்கு எதிரான அநீதிகளை கட்டவிழ்ப்பதிலே ஈரானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறைக்கவோ முடியாது. அதே போன்றுதான் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று அங்கு நிலவுவதாக நாங்கள் நம்புவதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயமாக இருக்காது. அதே போன்று ஷியாயிசம் பேசுகின்ற இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணான விடயங்களை ஒருபோதும் நாம் அங்கீகரிக்க முடியாது. சஹாபாக்களை தூற்றுவதாக இருக்கலாம் அல்லது இஸ்லாத்துக்கு முரணான சிந்தனைகளை அவர்கள் முன்வைக்கின்ற போது ஒரு இஸ்லாமிய அகீதாவை, அஹ்லு சுன்னாக்களுடைய அகீதாவை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிம் கட்டாயம் அதற்கு எதிராக நிற்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது. எப்போதெல்லாம் அநீதிக்காக ஈரான் போராடியதோ அப்போதெல்லாம் அதனை எதிர்த்து நிற்க வேண்டியது ஒரு அஹ்லு சுன்னாவை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை கடமை. அது ஈரான் மாத்திரமல்ல, யார் தவறு செய்தாலும் தவறு என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை எங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற நிலை சற்று வித்தியாசமான, இதனை நாங்கள் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸோடு உலக பூகோள அரசியலோடு இணைத்து இதனை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போது பெரும்பாலும் நடத்தப்படுகின்ற யுத்தங்கள் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்கானதாகவோ அல்லது இஸ்லாமிய கிலாபத்தை கொண்டு வருவதற்கானதோ அல்ல. இதற்கு பின்னால் பாரிய அரசியல் பின்னணிகள் இருக்கின்றன. நாடுகள் தங்களுடைய அதிகாரத்தை, யார் அடுத்த உலகின் வல்லரசு என்கின்ற அந்த ஏகாதிபத்திய போட்டிக்கான ஒரு போராட்டங்களாகத்தான் இவை பார்க்கப்பட வேண்டுமே தவிர இவை எங்களுடைய அகீதாவை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள் இல்லை என்பது மிக நிதர்சனமானது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற இந்த பதட்ட நிலை இன்று நேற்று தோன்றிய ஒன்றல்ல. இது வரலாறு நடுகிலும் சிலுவை போர்களாக இருக்கட்டும், அதற்கு முந்தைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த படையெடுப்புகளாக இருக்கட்டும், அதற்கு பிந்திய வரலாறுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த மத்திய கிழக்கு என்பது போராட்ட பூமியாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் வரலாறு நடுகிலும் கண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு சிந்தனை எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்கப்பட வேண்டும். இந்த கடந்த ரமதானிலே மிக நீண்ட நாட்களாக மஸ்ஜிதுல் அக்ஸா மூடப்பட்டிருக்கிறது. யாருக்கும் அங்கு தொழுகைக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. கடந்த போர் நடந்து கொண்டிருந்த காலங்களில் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் கியாமுல் லைல் வணக்கங்கள் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் நேரடியாக அந்த பள்ளிவாயில் உட்பகுதியிலே போய் தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் இப்போது அது முற்றாக மறுக்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த உணர்வு எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். எங்களுடைய முதல் கிபிலா அல்லாஹ் தஆலா மிகவும் வலியுறுத்தி சொன்ன ஒரு புனித பிரதேசம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வர வேண்டும். அதனை பிடித்து வைத்திருக்கிற சட்டவிரோத இஸ்ரேல் என்கின்ற குடியிருப்பு இல்லாமலாக்கப்பட வேண்டும். சர்வதேச சட்டங்களை தனக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டு உலக அரசியல் தன்னுடைய கைக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்தையும் தீப்பற்றி எரிய செய்கின்ற காலங்காலமாக அமெரிக்கா செய்து வருகின்ற இந்த சதிகளுக்கு எதிராக கட்டாய முஸ்லிம்களாக நாங்கள் எங்களால் முடிந்த குறைந்தபட்ச பங்களிப்புகளையாவது நாங்கள் வழங்கியாக வேண்டும் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அந்த